வணக்கம். பிப்ரவரி 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 18ஆம் தேதி நிஃப்டி 0.4% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 400 கோடி ரூபாய்க்கு. USA ஈரான் இடையே இருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை அதிகரிக்குதுங்க. மறுபடியும் ஒரு தகவல் NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருப்பது, USA அவங்களுடைய 50க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரானை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. விப்ரோ குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி ஆந்த்ராபிக் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தியில் AI பார்ட்னர்ஷிப்காக. இதே ஆந்த்ராபிக் நிறுவனம் புது ப்ராடக்ட் அறிவித்ததற்கு பிறகு தாங்க ஐடி ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் இன்ஃபோசிஸ் இதே ஆந்த்ராபிக்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ விப்ரோவும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இட்டர்னலுடைய மற்றொரு நிறுவனம் தான் Blinkit. அவங்க மீது இப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. டெல்லி போலீஸ் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அங்கே 2 கொலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியை Blinkitல வாங்கியிருக்கிறாங்க. அந்த பட்டன் கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு விதி இருக்குது போல தெரியுதுங்க. அவங்க கத்தியை ஆன்லைனில் விற்பனை செய்யும்போது அதற்கு சில விதிகள் இருக்குது. அதை பின்பற்றல Blinkit அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. அந்த 2 கொலைகளுக்கும் பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி Blinkitல வாங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதற்கு பிறகு டெல்லி போலீஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரியான கத்தி டெலிவரி ஆகியிருக்கு. அதற்கு பிறகு ரெய்ட் நடத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட கத்திகளை அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இட்டர்னல் Blinkit மீது வழக்கும் பதிவு செய்திருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. Aurobindo Pharma நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. NDTV ப்ராஃபிட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. தெலங்கானா ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் பல பிரச்சனைகள் கண்டறியப்பட்டிருக்கு. கண்டாமினேஷன், டேட்டா இன்டெகிரிட்டி ஃபெயிலியர்ஸ் போன்ற விஷயங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ITC மற்றும் காட்ஃப்ரே பிலிப்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ITC சிகரெட்டுடைய விலையை உயர்த்துறாங்க. 19% 41% வரைக்கும் உயர்த்துறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ UBS என்ன சொல்லியிருக்கிறாங்க ITC குறித்து, 2026 20% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. ITCயுடைய ஷேர் ப்ரைஸ் வேல்யூவேஷன் இப்போ அப்பீலிங்காக இருக்குன்னு UBS சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பை ரேட்டிங், ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. ITCயுடையது முன்ன சொன்னது 420, புது டார்கெட் 395, இப்போ 330 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ITC. காட்ஃப்ரே பிலிப்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 20% அதிகரித்தது. ITC 3% அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும். காட்ஃப்ரே பிலிப்பும் அவங்களுடைய சிகரெட் விலையை உயர்த்தி இருக்கிறாங்கன்ற செய்தி இருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் E2E நெட்வொர்க்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டுமே AI சம்பந்தமான ஸ்டாக்ஸ்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. E2E நெட்வொர்க்ஸ் Nvidia'வுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நேற்று 20% இன்ட்ராடேல அதிகரித்தது. Orient Pro சொல்யூஷன்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. 5% அதிகரித்ததுன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. மற்ற AI சம்பந்தமான ஸ்டாக்ஸான ஆனந்த் ராஜ், ஓரியன்ட் டெக்னாலஜிஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் AI சம்பந்தமாக வராங்க. Nvidia'வுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கிகாவாட் ஸ்கேல் AI ஃபேக்டரியை அமைக்க இருப்பதாக லார்சன் அண்ட் டியூப்ரோ தகவல் கொடுத்துருக்காங்க. நேற்று லார்சன் அண்ட் டியூப்ரோ கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. BharatForge குறித்து CNBC TV18 கிடைத்த தகவல், அவங்க VVDN டெக்னாலஜிஸ்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மறுபடியும் AI சம்பந்தமானது தாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்டோ, டிஃபென்ஸ் மற்றும் AI சொல்யூஷன்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு BharatForge தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV18 L&T டெக்னாலஜி சர்வீசஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த தகவல் மறுபடியும் AI சம்பந்தமானது. அடுத்த 12 18 மாதத்திற்குள்ளார 500 AI பேட்டன்ஸ் காப்புரிமை அவங்க எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ டெக்னாலஜி சர்வீசஸ் கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் CNBC TV18 கொடுத்த பேட்டியில் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், டெல்லி கீர்த்தி நகரில் இருக்கக்கூடிய கிளையில் தங்க நகை திருட்டு போயிருக்கு. லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நகை திருட்டு போயிருக்கு. வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ
போலீஸ் விசாரணை செய்து வருவதாக சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. கார்ஸ் 24 ஐபிஓ விரைவில் வர இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க யூஸ்ட் கார்ஸ் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் கார்ஸ் 24 இப்போ லைஃப் டைம் வாரண்டி கொடுக்க இருக்கிறாங்க அவங்க விற்பனை செய்யக்கூடிய கார்களுக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். ஐபிஓக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. லைஃப் டைம் வாரண்டின் பேரில் இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு நம்பர்ஸ் இருக்குங்க. அதாவது 12 ஆண்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்ததற்கு பிறகு 12 ஆண்டு வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அல்லது 1.5 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு அப்படின்னா எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த வாரண்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கார்ஸ் 24. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளுக்கான லங் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கால்டன் பிராண்ட் இந்தியாவில் பயன்படுத்துவதற்காக 20 ஆண்டிற்கான ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. கால்டன் ரீட்டைலுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறாங்க. சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் 20 ஆண்டிற்கு கால்டன் பிராண்டை இந்தியாவில் பயன்படுத்த முடியும். இதற்காக சில தொகையை சஃபாரி வந்து கால்டன் ரீட்டைலுக்கு கொடுக்குறாங்க. 45 லட்சம் ரூபாய் லைசன்ஸ் ஃபீயாக கொடுக்குறாங்க. அல்லது ஆண்டிற்கு நெட் சேல்ஸ் நடக்கக்கூடியதில் 5% கொடுக்குறாங்க. எது அதிகமாக இருக்கோ அது வந்து கால்டன் ரீட்டைலுக்கு வழங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் கால்டன் ரீட்டைலுக்கு கட்டியாக வேண்டும். அது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். பிஎல் கஷ்யப் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சிஆர்சி கிரீன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 300 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிரேட்டர் நொய்டா ஹவுசிங் ப்ராஜெக்ட் இதுன்னு பிஎல் கஷ்யப் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய எம்டி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஹெச்ஆர் டீம் ஸ்பேஸ் அப்படின்ற அவங்களுடைய புது ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பேர்லேயே இருக்குது. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த செக்டர் மட்டும் இல்லை, மற்ற செக்டருக்கும் இதே மாதிரியான சாஃப்ட்வேரை கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்டெலெக்ட் டிசைன் மார்க்கெட்டிங், கவர்மெண்ட், பேங்கிங் மற்றும் ஐடி சர்வீசஸ்க்கும் இதே மாதிரியான சேவையை கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹெச்ஆர் டீம் ஸ்பேஸை என்ன விலைக்கு அவங்க விற்பனை செய்கிறாங்க, அதோடைய கட்டணம் என்னன்னு பார்க்கும்போது 50 யூசர் லைசன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். டிவிஎஸ் மோட்டர்ஸ் புது மைல்கல்லை எட்டி இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் 1 மில்லியன் வாகனத்தை உற்பத்தி செய்திருக்கிறாங்க. இதில் 95% 2 வீலர்ஸ், 5% 3 வீலர்ஸ். 19 ஆண்டுகள் ஆகியிருக்கு இந்த 1 மில்லியன் மைல்கல்லை எட்டுவதற்கு டிவிஎஸ் மோட்டர்ஸ். டாக்டர் ரெட்டிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய கோ சேர்மன் மற்றும் எம்டி பேட்டி கொடுத்திருக்கிறார் ஜிவி பிரசாத். அதுலேருந்து கிடைத்த தகவல். கனடா அத்தாரிட்டிஸ் அனுமதி விரைவில் வழங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு, வெயிட் லாஸ் மருந்துக்கு விரைவில் அந்த அனுமதி வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு டாக்டர் ரெட்டிஸ். அந்த அனுமதி கிடைத்ததற்கு பிறகு அங்கே லான்ச் பண்ண இருக்கிறாங்க. மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ்லையும் லான்ச் பண்ண இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு ஜிவி பிரசாத். பவர் மேக் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு அதானி பவருடைய சப்சிடரி நிறுவனங்கள்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 2 ஆர்டர்ஸ், இரண்டும் சேர்த்து 1000 கோடி ரூபாய். ஒரு கம்பெனியுடைய பேர் மிர்சாப்பூர் தெர்மல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். அவங்க கிட்ட இருந்து 515 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர். மற்றொன்று மகான் எனர்ஜன் லிமிடெட் 490 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. ஈஸ்மை ட்ரிப் கடந்த 3 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குங்க. 60% அதிகரித்தது. நம்ம நேர் ஒருவரும் இது குறித்து கேட்டிருந்தாரு ஈஸ்மை ட்ரிப் குறித்து. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் சில தகவல் கொடுத்துருக்காங்க. Q3 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இந்த ஷேர் ப்ரைஸ் அதிகரித்ததுன்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை அதை சரி பார்க்க வேண்டும். எக்கனாமிக் டைம்ஸில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனி ஒரு பெரிய ஃபண்ட் ரைசிங் நடத்திருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கு கம்பெனியுடைய போர்டு இன் பிரின்சிபல் அப்ரூவல் வழங்கி இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய இருக்கிறாங்க, அவங்க விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க, டெக்னாலஜி அப்கிரேடுக்கு பயன்படுத்த இருக்கிறாங்கன்ற தகவல் கம்பெனி கொடுத்துருக்காங்க. கடந்த சில நாட்டில் பல்க் டீல்ஸ் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வால்யூம்ஸும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஈஸ்மை ட்ரிப்பில் 52 வீக் லோவை எட்டிய போது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஆர்வமாக இருந்திருக்கு இந்த ஸ்டாக். ஸோ அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ் கடந்த 3 நாட்களாக வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்குங்க தொடர்ச்சியாக. ஸோ 19% கடந்த 3 நாட்களில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு பிரெயின் பீஸ் சொல்யூஷன். அவங்க கைவசம் இருக்கக்கூடிய பிராண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரை. சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு 3 நாட்களில் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை பார்த்துருக்கு பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ். இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 5 பைசா கிரீனில் 90.67 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. காட்ஃப்ரே பிலிப்ஸ் 20%, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் 9%, நெட்வெப் டெக்னாலஜிஸ் 9%, ஸ்னைடர் எலக்ட்ரிக் 8%, டெக்னோ எலக்ட்ரிக் 7%, அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 7%, கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் 5% அதிகரித்தது. HDFC லைஃப் 3%, கஜாரியா செராமிக்ஸ் 3% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் NMDC ஸ்டீல் 1% வீழ்ச்சி, டாபர் இந்தியா 1%, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் 2%, இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் 2%, வாரி எனர்ஜிஸ் 3%, பிரெயின் பி சொல்யூஷன் 6% வீழ்ச்சியை பார்த்திருந்தது.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.